ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். விறகடுப்பில் சிக்கன் கிரேவி சமைச்சா அது நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்லாயிருக்கும், நமக்கு சாப்பிடவும் வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும் நமக்கு. ஸோ எப்படி செய்யலாம் அப்படின்றத வாங்க வீடியோஸ்குள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும் நான் போடுற வீடியோஸ்லாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். சிக்கன் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் இதுதான். வெங்காயம், தக்காளி நிறைய குவான்டிட்டி எடுத்துக்கோம். நம்ம 1 kg சிக்கன் எடுத்துருக்கனால தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய் அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து அரைச்சிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள் எடுத்துருக்கோம். வீட்டு மிளகாய்த்தூள் தேவையான அளவு, கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் எடுத்துருக்கோம். 2 பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கோம். கடுகு நம்ம சமைக்க தேவையான அளவுக்கு எடுத்துருக்கோம். விறகடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நல்ல ஒரு பெரிய கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு நிறைய எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனோடனே நம்ம எடுத்து வச்சுக்க கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். நம்ம எடுத்து வச்சுக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு 4 வெங்காயம் நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கேன் பொடிசாக. 4 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நல்லா கரண்டியால் நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டுக்கலாம். நம்ம நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஒரு 4 தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் பொடிசாக. அதே மாதிரியே தக்காளி நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆல்மோஸ்ட் கொஞ்சம் வதங்கிடுச்சு தக்காளி வெங்காயம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்க மிளகாய்த்தூள்லாம் சேர்த்துக்கலாம். வீட்டு மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் 3ஐயும் சேர்த்துக்கிறோம். சீரகத்தூள், மிளகுத்தூள் அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க சிக்கன் நமக்கு வாஷ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1 kg சிக்கன் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனோட போட்டு நல்லா மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மசாலாவோட சிக்கன் நம்ம போட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய், இஞ்சி, பூண்டு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோம். அந்த பேஸ்ட்டு நம்ம அப்படியே ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊற்றின தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா. லாஸ்ட் டைம் நான் விறகடுப்பில் பிரியாணி சமைச்சேன். அந்த பிரியாணியோட வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் சைடிஸ் பண்ணியிருக்கேன் அன்றைக்கி. ஆனால் பண்ணிவிட்டு வீடியோஸ் போட எனக்கு டைம் இல்லை. ஸோ இப்போ தான் நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட சிக்கன் கிரேவி தான் இது. பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. அதோடு சேர்த்து அந்த சிக்கன் கிரேவியும் சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கிரேவி கொதிக்கிற அளவுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த கிரேவியும் அந்த தண்ணியும் சேர்த்து. நம்ம ஒவ்வொரு பொருளையும் எப்படி நம்ம வதக்கி விட்றோமோ, நம்ம வதக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் நமக்கு நல்லா சிக்கன் கிரேவி நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா வேகணும் ஒரு 10 நிமிஷம். அதுக்கு நல்லா தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அப்போ தான் நல்லா வேகும் நமக்கு சிக்கனும். அந்த கிரேவியும் ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு கெட்டியாக கிடைக்கும் நமக்கு. அது நல்லா வேகட்டும். தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. பாருங்கள் நல்லா கொஞ்சம் குக்காக இருக்குது. இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். நமக்கு தண்ணியுமே கொஞ்சம் கெட்டியாக ஆகணும். திரும்பி நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. கொஞ்சம் நல்லாவும் கிரேவியாகவும் இருக்குது. தண்ணி நமக்கு கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட மாதிரி இருக்குது. போதும் நமக்கு தண்ணி இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா. ஏன்னா நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அதுக்குள்ள ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நம்ம பண்ணுறது கிரேவி. சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். ஸோ இறக்க வேண்டிய டைம் வந்துச்சு. இன்னும் லைட்டாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிடலாம். இன்றைக்கி நான் உங்கள் விறகடுப்பில் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறது செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழம்பு நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கிரேவி விறகடுப்பில் எப்படி சமைக்க செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.